அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த திரு வெங்கடாச்சலம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா, இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி. பண மதிப்பிழப்பு தொடர்பான அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மக்களுக்கு இது எந்த அளவு உபயோகமாக இருக்கும்? இந்த அவசர சட்டம் தேவையற்றது. ஒரு தேவையில்லாத மக்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்ற முயற்சியாக தான் பார்க்கிறோம். இதுக்கு ஒன்றும் அவசரமும் இல்லை, தேவையும் இல்லை. காரணம், ஒரு நோட்டு ரூபாய் தாள் ரத்து செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு அதுக்கு எந்த விதமான மதிப்பு கிடையாது. அது வெறும் சாதாரண குப்பை காகிதம். அது மார்ச் மாசம் 31 வரைக்கும் ரிசர்வ் வங்கியில போட்டு காரணத்தை சொல்லி யாராவது அவங்க அக்கௌண்ட்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு அதுக்கு ஒண்ணுமே இல்லை, குப்பை தொட்டியில போடணும். அதை வைத்திருந்தால் அது இன்னைக்கு ஒரு குற்றம். அதுக்கு நாங்க சிறை தண்டனை என்று சொல்வது தேவையற்றது. இன்றைய கருப்பு பணத்தை பிடிப்பதற்கு இதன் மூலமாக பிடிக்க முடியாது. யார் யார் கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்க என்பது அவங்களுக்கு தெரியும். யார் யார் வரி ஏய்ப்பு செய்யறாங்கன்னு தெரியும். யார் யார் லஞ்ச முறை என்ன மாதிரி நடக்குது என்பது தெரியும். யார் யார் வங்கியில கடனை வாங்கி வேண்டும் என்று திருப்பி செலுத்தாம ஏமாத்துறாங்கன்னு தெரியும். அவங்க மீது சட்டம் பாயணம் ஒழிய சாதாரண மக்கள் யாராவது தெரியாம அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு வந்துட்டு அவங்க வீட்டுல ஒரு 10,000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வச்சிருந்தா அவங்களை உடனே சிறையில போட்டுடுவாங்களா? தேவையில்லாத எதுக்கு இந்த பீதிய தெரியல. திரு வெங்கடாச்சலம், அந்த மாதிரி சமயங்கள்ல விதிவிலக்குகளும் உண்டு அப்படின்னு இப்ப செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஆயுதப்படையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு விதிவிலக்கு இருக்குங்கிறதா மத்திய அரசுடைய கருத்து. அதாங்க மத்திய அரசு சொல்றாங்க. ஆனா அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னா வெள்ளை காகிதம் அதை வச்சிருந்தா என்ன பண்ண போறாங்க? அரசாங்கத்துக்கு என்ன அதுல பிரச்சனை? என்ன அவங்க பயப்படுறாங்க? என்ன தவறு அதுல? பணத்துக்கும் மதிப்பு கிடையாது, ரத்து பண்ணியாச்சு. அந்த பணம் திருப்பி வங்கியில வாங்க மாட்டாங்க. எதுக்காக அதுக்கு பிறகு அது மேல பாயணும்? இல்ல, ஒரு அறிவிப்பாக, அரசுடைய அறிவிப்பாக, உத்தரவாக மட்டும்தான் பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சட்ட ரீதியாக அதை இன்னும் பலப்படுத்துவதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் உதவும் அப்படின்னு சொல்றதை எப்படி பாருங்க? இல்ல, எனக்கு புரியலங்க. எனக்கு நீங்களும் சொல்லுங்க. நாங்க தவறுதலாக யாராவது வைத்துக் கொண்டிருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னா அரசாங்கம் அதை பத்தி ஏன் கவலைப்பட வேண்டும்? கருப்பு பணத்தை தான் ஒழிச்சாச்சு. 500, 1000 ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்ததன் காரணமாக இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிச்சாச்சு. அதுக்கு பிறகு யாராவது மதிப்பில்லாத ஒரு வெள்ளை காகிதத்தை ஒருத்தன் வைத்துக் கொண்டிருந்தால் அதை பத்தி அரசாங்கம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.